Taste the Daily. சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டையின் பட்டறை வாக்கத்தில் பழுதாகி கீழே விழும் நிலையில் உள்ள மின்சாதனங்களை மாற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். பட்டறை வாக்கத்தில் தொழிற்சாலைகள் அதிகம் இருப்பதால் மின்சார தேவையும் அதிகமாக உள்ளது. ஆனால் 10க்கும் மேற்பட்ட மின்கம்பங்களும் மின்மாற்றிகளும் பழுதடைந்து கீழே விழும் நிலையில் உள்ளன. இதனால் மழைக்காலங்களில் மின் விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். எனவே மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் மோசமான நிலையில் உள்ள மின்மாற்றிகளையும் மின் கம்பங்களையும் விரைவில் மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விடியா அரசுக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே மக்கள் வாழ தகுதியற்ற இடத்தில் இலவச பட்டா வழங்கியதை கண்டித்து அப்பகுதி மக்கள் கிராம நிர்வாக அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். காங்கேயம் அருகே உள்ள புள்ளக்காளிப்பாளையம் பகுதியில் உள்ள பட்டியலின சமுதாயத்தைச் சேர்ந்த மக்களுக்கு விடியா அரசு இலவச பட்டா வழங்கியுள்ளது. இந்த பட்டாவிற்கு மக்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற இடத்தை ஒதுக்கியுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் மக்கள் வாழ தகுதியற்ற இடத்தில் இலவச வீடு கட்ட நிதி ஒதுக்கிய மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்தும் விடியா திமுக அரசை கண்டித்தும் கிராம நிர்வாக அலுவலகத்தில் பொதுமக்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் 11ஆம் வகுப்பு மாணவனை முன்னாள் மாணவர்கள் சிலர் தாக்கியதை கண்டித்து உறவினர்கள் பள்ளியின் முன்பு முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விருத்தாச்சலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு மாணவன் பள்ளி முடித்து வெளியே சென்றபோது முன்னாள் மாணவர்கள் சிலர் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்த மாணவனின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் பள்ளியின் முன்பு குவிந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரி அருகே குண்டும் குழியுமாக உள்ள சாலைகளால் பொதுமக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகியுள்ளனர். சத்துவாச்சாரி அடுத்த வசந்தம் நகர் விரிவு பகுதியில் உள்ள சாலைகள் பல மாதங்களாக குண்டும் குழியுமாக உள்ளது. இதுகுறித்து விடியா அரசின் முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கு மனு அளித்தும் கண்டுகொள்ளவில்லை எனவும் கழிவுநீர் கால்வாய், குடிநீர், தெருவிளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளையும் நகராட்சி நிர்வாகம் செய்து தரவில்லை எனவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மழை பெய்யும் நேரத்தில் கழிவுநீருடன் மழைநீரும் சேர்ந்து சாலையில் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். தஞ்சை மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த குறைதீர் நாள் கூட்டத்தை புறக்கணித்து விவசாயிகள் வெளிநடப்பு செய்தனர். மத்திய அரசின் பட்ஜெட்டில் தமிழகம் முழுமையாக புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்து தமிழக விவசாயிகள் சங்கம் மற்றும் கூட்டு விவசாயிகள் சங்கம் சார்பாக குறைதீர் நாள் கூட்டத்தில் வெளிநடப்பு செய்தனர். பின்பு கையில் திருவோடு ஏந்தும் நிலையில் விவசாயிகள் உள்ளதாக கூறி திருவோடு ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது விவசாயி ஒருவர் திடீரென ஓடி சென்று மரத்தில் ஏறி தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக மிரட்டல் விடுத்ததால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டம் கேத்தி காவல் நிலையம் மீது ராட்சத மரம் விழுந்து காவல் நிலைய கட்டடம் சேதமடைந்துள்ளது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து உதகை சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஒரு வாரமாக கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் காற்றின் வேகம் அதிகரித்து ராட்சத கற்பூர மரம் முறிந்து கேத்தி காவல் நிலையம் மீது விழுந்துள்ளது. இதனால் காவல் நிலைய கட்டடம் மற்றும் மின்கம்பங்கள் சேதமடைந்துள்ளன. திருவாரூரில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் குறுவை தொகுப்பு திட்டத்தில் உள்ள முரண்பாடுகளை களைய வலியுறுத்தி விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாதாந்திர விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் விடியா அரசால் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள குறுவை தொகுப்பில் உள்ள முரண்பாடுகளை களைய வலியுறுத்தி விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள குறுவை தொகுப்பு திட்டத்தால் விவசாயிகளுக்கு எந்த பயனும் கிடைக்கப் போவதில்லை எனவும் குற்றம் சாட்டினர். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் தனியார் நிறுவனத்திற்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றம் சாட்டி விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் ஆமத்தூர் மற்றும் மீசலூர் கிராமத்தில் வண்டிப்பாதை மற்றும் நீர்வழிப்பாதையை ஆக்கிரமித்து தனியார் நிறுவனம் கட்டிடம் கட்டியிருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதையடுத்து விருதுநகர் வட்டாட்சியர் தனியார் நிறுவனத்தை ஆக்கிரமிப்பை அகற்ற நோட்டீஸ் அனுப்பியிருந்தனர். இந்நிலையில் இந்த இடத்தை மாவட்ட ஆட்சியர் தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான பட்டா இடம் என கூறுவதாகவும் ஆட்சியர் தனியார் நிறுவனத்திற்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறை தீர்க்கும் கூட்டத்திலிருந்து விவசாயிகள் வெளிநடப்பு செய்தனர். நீர்வழித்தடங்கள் அரசு நீர்வழித்தடங்களை சர்வே பண்ணி க்ளீனாக கணக்கை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ லவ்லி குரூப் ஆஃப் கம்பெனியை நீங்கள் அந்த நீர்வழித்தடத்தை உங்கள் பென்சிங்கெல்லாம் எடுத்துங்க, நீர்வழித்தடத்தை ஆக்கிரமிப்பு எடுக்க போகிறோன்ட்டு நோட்டீஸ் விட்டாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, திருப்பி கலெக்டரேட்டை வந்து மனு கொடுக்காங்க.
கலெக்டரேட் வந்து மனு கொடுத்து மேல்முறையீடு இவங்க ஒரு மாற்று சொல்கிறாங்க. அப்போது அந்த கலெக்டர் என்ன செய்கிறாருன்னா, மனுதாரராகிய எங்களை அழைக்கவில்லை, அந்த ஆக்கிரமிப்பாளர்களையும் தாலுகா அதிகாரிகளையும் அழைத்து கொண்டு தாலுகா அதிகாரிகளை இவர் கலெக்டர் மிரட்டிட்டார். நீர்வழித்தடம் வந்து அரசு இல்லை, லவ்லி குரூப் ஆஃப் கம்பெனிக்கு சொந்தமானது என்று பட்டா போட்டு விடுங்கள், அது பட்டா நிலத்தில் இருக்கிற மாதிரி கொண்டு வாருங்கள் என்றார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பகுதியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கட்டிடங்களை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் திறந்து வைத்தார். தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து முன்னுத்திக்குப்பம் பகுதியில் நியாய விலைக்கடை, நெல்வயல் கிராமத்தில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் பழையனூர் பகுதியில் புதிதாக பள்ளி கட்டிடம் ஆகியவை கட்டி முடிக்கப்பட்டது. இந்த கட்டிடங்களை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக மதுராந்தகம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட கலை அரங்கத்தினை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திறந்து வைத்தார். மேலூர் அருகே உள்ள மலம்பட்டி ஆதி திராவிடர் காலனியில் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து 7 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கலையரங்கம் கட்டி முடிக்கப்பட்டது. இந்த கட்டிடத்தை மேலூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பெரிய புல்லான் என்ற செல்வம் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்குவது குறித்து சரிவர பணிகள் மேற்கொள்ளாத வேளாண் கூட்டுறவு சங்க செயலாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேளாண் கூட்டுறவு சங்கத்தின் சார்பாக நடைபெற்ற பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் இளையநகரம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தில் பணிபுரிந்து வரும் செயலாளர் பாபு விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்குவது தொடர்பாக சரிவர பணிகளை மேற்கொள்ளாதது தெரியவந்தது. இதையடுத்து பாபுவை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். சேலம் மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் அதிமுக மாமன்ற உறுப்பினர்களுக்கு பேச அனுமதி மறுக்கப்படுவதாக கூறி அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். சேலத்தில் மாமன்ற இயல்பு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் திமுக உறுப்பினர்களே வரி உயர்வு குறித்து வேதனை தெரிவித்தனர். சேலம் மாநகராட்சி வரிகளை உயர்த்தி மக்களை கசக்கி பிழிவதாக அதிமுக மாமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் குற்றம் சாட்டினார். மேலும் வணிக வளாக ஒப்பந்தங்களை விதிமுறைகளுக்கு புறம்பாக விடியா திமுகவினருக்கே வழங்கியதாக குற்றம் சாட்டினார். மேலும் கூட்டத்தில் திமுக உறுப்பினர்களுக்கும் அதிமுக உறுப்பினர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையடுத்து அதிமுக உறுப்பினர்கள் வாயில் கருப்பு துணியை கட்டிக்கொண்டு கூட்டத்தில் தங்களுக்கு பேச அனுமதி மறுக்கப்படுவதாக கூறி வெளிநடப்பு செய்தனர்.